நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சு பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரோம் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறது எனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி உனக்கு என்ன தெரியல, லக்கு மேல லக்கு நடந்துட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆயிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரால் மேல வர முடியல, சினிமால சக்சஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னாரு. அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேற்று. அதை எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் பண்ணலாம்.